இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்து விட்டதுன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்றாங்க. பிரதமர் மோடி கூட எங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க தாங்க பயந்து ஒவ்வொருத்தரைய காலையா உறிந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணிக்கு வான்னு. எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்க ஜில்லுன்னு போயிட்டு இருக்கோம். 2026 நாங்க தான் ஜெயிக்க போறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தொகுதி உடன்பாடு கூட பண்ண முடியாம தடுமாறிட்டு. தேசிய ஜனநாயக இன்னும் கட்சிகள் சேரும், தமிழக வெற்றி கழகம் போறோம். எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக அதாவது என்டிஏல சேர்ந்தாலும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி சம்மனுக்கு திருப்பி வர வச்சிருக்காங்க. நாளைக்கு அது கூட ஒரு ஏங்க ஆஸ்பத்திரியில போய் அடிபட்டவங்களை பார்க்க போன ஒன்றை தவிர அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா அவர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுகவை மிரட்டி பார்க்கின்ற செயலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். செந்தில் பாலாஜி இதெல்லாம் பல முறை சந்திச்சவர், ரொம்ப தைரியசாலி, மிக தைரியமாக அதை எதிர்கொள்வார்.